தேசிய கல்விக் கொள்கை பிற மொழி பேசும் இந்தி அல்லாத பிற மொழி பேசும் தேசிய இனங்களை பெருமளவில் பாதிக்கும் வகையில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை முன்னுணர்ந்த காரணத்தினால் தமிழ்நாட்டிலே அதற்கு கடுமையான எதிர்ப்பு நிலவுகிறது. இன்றைக்கு அதனையொட்டி பிற மாநிலங்களிலும் கூட இந்தி அல்லாத பிறமொழி பேசும் தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களிலும் கூட மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு வலுக்க தொடங்கியிருக்கிறது. மும்மொழி என்கிற பெயரில் இந்தியை அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள். ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை உருவாக்குவதுதான் அவர்களின் செயல் திட்டம். அது RSSின் செயல் திட்டம் என்பதை அவர்களே பலமுறை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இருமொழி கொள்கைதான் இந்தியாவின் பாதுகாப்புக்கு நல்லது. இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவதன் மூலமே தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த முடியும், பாதுகாக்க முடியும். இதனை இந்தி பேசக்கூடியவர்கள், இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இயங்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். திருமாவளவன் CBSE பள்ளி நடத்துறாரு தெரியாதுன்னு அவர் அழகா CBSE பள்ளி நடத்திக்கிட்டு அழகா ஒரு போட்டோவை போட்டுக்கிட்டு அழகா ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இதை பத்தி வழி தெரியுமா? திருமாவளவனுக்கு இதை பத்தி என்ன வழி தெரியும்? நாங்க நீங்க CBSE பள்ளி நடத்துறீங்கன்னு சொன்னே அந்தர் பெல்ட் அடிச்சாரு. அது வந்துப்பா, அது போய்ப்பா. அது எப்படின்னா என்னை கேட்காம அவர் போட்டோவை போட்டுக்கிட்டாரு. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க, எப்படின்னா உங்களுக்கு கேட்காம போட்டோ போடுவாங்க? இல்லப்பா அங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸே படிக்கல, என் போட்டோவை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க, அண்ணே பாருங்க அண்ணே, நீங்களே போய் ரிப்பன் கட் பண்ணிக்கிங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க. அது இல்லப்பா, 2 குழந்தைகள் தான் படிக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டாங்க. பொய் பேசி அந்த திராணி இழந்துட்டாங்க. எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குன்னா, ஒரு CBSE பள்ளியில குறிப்பாக 3வது மொழியாக கட்டாய ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு லெக்சர் எடுத்துட்டு இருக்காங்க. இது குழந்தை இருக்கக்கூடிய ஒரு தந்தை தாய்க்கும் இந்த அருமை புரியும். எல்லாரும் வீதியில் இருக்கிறாங்க இன்னைக்கு. ஏன்னா அந்த குழந்தைக்கு உரிமை வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவா இருக்கிறாங்க. அந்த குழந்தை அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் தாய்மொழி தமிழ்ல பயிற்று மொழியா கத்துக்கணும், ஆங்கில மொழி கூட இருக்கணும், இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கணும். இதான் மூன்று மொழி கொள்கைன்னு நம்ம சொல்றோம். இதை திருமாவளவன் ஏன் எதிர்க்கிறான்னு எனக்கு இன்னுமே புரியல. அதனால் இந்த கையெழுத்து இயக்கத்துல நம்முடைய வெப்சைட்டை நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், இந்த போலி அரசியல்வாதிகளுடைய முகத்தை தோலுரித்து கொண்டிருக்கின்றோம். அவங்க சொன்ன பொய், அவங்க நடத்துற பள்ளிக்கூடங்கள் எல்லாமே. அதனால் எங்களுக்கு ஒரு நாளும் இது வெற்றி தான். இது யாருமே எடுக்காத ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி தைரியமா எடுத்திருக்கிறோம், தமிழக மக்களை நம்பி. அதற்கு ஆரம்பமே கடந்த 24 மணி நேரம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியோடு மக்கள் ஆதரவு கொடுக்கிறாங்க. நாங்கள் கடைசி வரை இதை வச்சிருக்கோம். அதற்கு முன்பாகவே 1 கோடி கையெழுத்து என்பதை எங்களுக்கு கிடைத்துவிடும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு. தேசிய கல்விக் கொள்கை பிற மொழி பேசும் இந்தி அல்லாத பிற மொழி பேசும் தேசிய இனங்களை பெருமளவில் பாதிக்கும் வகையில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை முன்னுணர்ந்த காரணத்தினால் தமிழ்நாட்டிலே அதற்கு கடுமையான எதிர்ப்பு நிலவுகிறது. இன்றைக்கு அதனையொட்டி பிற மாநிலங்களிலும் கூட இந்தி அல்லாத பிறமொழி பேசும் தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களிலும் கூட மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு வலுக்க தொடங்கியிருக்கிறது. மும்மொழி என்கிற பெயரில் இந்தியை அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள். ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை உருவாக்குவதுதான் அவர்களின் செயல் திட்டம். அது RSSின் செயல் திட்டம் என்பதை அவர்களே பலமுறை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இருமொழி கொள்கைதான் இந்தியாவின் பாதுகாப்புக்கு நல்லது. இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவதன் மூலமே தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த முடியும், பாதுகாக்க முடியும்.
இதனை இந்தி பேசக்கூடியவர்கள், இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இயங்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். திருமாவளவன் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாரு, அவருக்கு தெரியாதுன்னு. அவர் அழகா சிபிஎஸ்இ பள்ளி நடத்திக்கிட்டு அழகா ஒரு போட்டோவை போட்டுக்கிட்டு அழகா ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இதை பத்தி வழி தெரியுமா? திருமாவளவனுக்கு இதை பத்தி என்ன வழி தெரியும்? நாங்க நீங்க சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறீங்கன்னு சொன்னோடனே அந்த பெல்ட் அடிச்சாரு. அது வந்துப்பா, அது போய்ப்பா. அது எப்படின்னா என்னை கேட்காம ஒரு போட்டோவை போட்டுக்கிட்டாரு. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க, எப்படின்னா உங்களுக்கு கேட்காம போட்டோ போடுவாங்க? இல்லப்பா அங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸே படிக்கல, என் போட்டோவை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க, அண்ணே பாருங்க அண்ணே, நீங்களே போய் ரிப்பன் கட் பண்ணிக்கிங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க. அது இல்லப்பா, 2 குழந்தைகள் தான் படிக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டாங்க. பொய் பேசி அந்த திராணி இழந்துட்டாங்க. எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குன்னா, ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில குறிப்பாக 3வது மொழியாக கட்டாய ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு லெக்சர் எடுத்துட்டு இருக்காங்க. இது குழந்தை இருக்கக்கூடிய ஒரு தந்தை தாய்க்கும் இந்த அருமை புரியும். எல்லாரும் வீதியில் இருக்கிறாங்க இன்னைக்கு. ஏன்னா அந்த குழந்தைக்கு உரிமை வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவா இருக்கிறாங்க. அந்த குழந்தை அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் தாய்மொழி தமிழ்ல பயிற்று மொழியா கத்துக்கணும், ஆங்கில மொழி கூட இருக்கணும், இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கணும். இதான் மூன்று மொழி கொள்கைன்னு நம்ம சொல்றோம். இதை திருமாவளவன் ஏன் எதிர்க்கிறான்னு எனக்கு இன்னுமே புரியல. அதனால் இந்த கையெழுத்து இயக்கத்துல நம்முடைய வெப்சைட்டை நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், இந்த போலி அரசியல்வாதிகளுடைய முகத்தை தோலுரித்துக் கொண்டிருக்கின்றோம். அவங்க சொன்ன பொய், அவங்க நடத்துற பள்ளிக்கூடங்கள் எல்லாமே. அதனால் எங்களுக்கு ஒரு நாளும் இது வெற்றி தான். இது யாருமே எடுக்காத ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி தைரியமா எடுத்திருக்கிறோம், தமிழக மக்களை நம்பி. அதற்கு ஆரம்பமே கடந்த 24 மணி நேரம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியோடு மக்கள் ஆதரவு கொடுக்கிறாங்க. நாங்கள் மே கடைசி வரை இதை வச்சிருக்கோம். அதற்கு முன்பாகவே 1 கோடி கையெழுத்து என்பதை எங்களுக்கு கிடைத்துவிடும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு. தேசிய கல்விக் கொள்கை பிற மொழி பேசும், இந்தி அல்லாத பிற மொழி பேசும் தேசிய இனங்களை பெருமளவில் பாதிக்கும் வகையில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை முன்னுணர்ந்த காரணத்தினால் தமிழ்நாட்டிலே அதற்கு கடுமையான எதிர்ப்பு நிலவுகிறது. இன்றைக்கு அதனையொட்டி பிற மாநிலங்களிலும் கூட இந்தி அல்லாத பிறமொழி பேசும் தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களிலும் கூட மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு வலுக்க தொடங்கி இருக்கிறது. மும்மொழி என்கிற பெயரில் இந்தியை அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள். ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை உருவாக்குவதுதான் அவர்களின் செயல் திட்டம். அது RSS செயல் திட்டம் என்பதை அவர்களே பலமுறை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இருமொழி கொள்கைதான் இந்தியாவின் பாதுகாப்புக்கு நல்லது. இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவதன் மூலமே தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த முடியும், பாதுகாக்க முடியும். இதனை இந்தி பேசக்கூடியவர்கள், இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இயங்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். திருமாவளவன் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாரு, அவருக்கு தெரியாதுன்னு. அவர் அழகா சிபிஎஸ்இ பள்ளி நடத்திக்கிட்டு அழகா ஒரு போட்டோவை போட்டுக்கிட்டு அழகா ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இதை பத்தி வழி தெரியுமா? திருமாவளவனுக்கு இதை பத்தி என்ன வழி தெரியும்? நாங்க நீங்க சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறீங்கன்னு சொன்னோடனே அந்த பெல்ட் அடிச்சாரு. அது வந்துப்பா, அது போய்ப்பா. அது எப்படின்னா என்னை கேட்காம ஒரு போட்டோவை போட்டுக்கிட்டாரு. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க, எப்படின்னா உங்களுக்கு கேட்காம போட்டோ போடுவாங்க? இல்லப்பா அங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸே படிக்கல, என் போட்டோவை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க, அண்ணே பாருங்க அண்ணே, நீங்களே போய் ரிப்பன் கட் பண்ணிக்கிங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க. அது இல்லப்பா, 2 குழந்தைகள் தான் படிக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டாங்க. பொய் பேசி அந்த திராணி இழந்துட்டாங்க. எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குன்னா, ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில குறிப்பாக 3வது மொழியாக கட்டாய ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு லெக்சர் எடுத்துட்டு இருக்காங்க. இது குழந்தை இருக்கக்கூடிய ஒரு தந்தை தாய்க்கும் இந்த அருமை புரியும். எல்லாரும் வீதியில் இருக்கிறாங்க இன்னைக்கு. ஏன்னா அந்த குழந்தைக்கு உரிமை வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவா இருக்கிறாங்க. அந்த குழந்தை அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் தாய்மொழி தமிழ்ல பயிற்று மொழியா கத்துக்கணும், ஆங்கில மொழி கூட இருக்கணும்,
இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கணும். இதான் மூன்று மொழி கொள்கைன்னு நம்ம சொல்றோம். இதை திருமாவளவன் ஏன் எதிர்க்கிறான்னு எனக்கு இன்னுமே புரியல. அதனால் இந்த கையெழுத்து இயக்கத்துல நம்முடைய வெப்சைட்டை நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், இந்த போலி அரசியல்வாதிகளுடைய முகத்தை தோலுரித்து கொண்டிருக்கின்றோம். அவங்க சொன்ன பொய், அவங்க நடத்துற பள்ளிக்கூடங்கள் எல்லாமே. அதனால் எங்களுக்கு ஒரு நாளும் இது வெற்றி தான். இது யாருமே எடுக்காத ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி தைரியமா எடுத்திருக்கிறோம், தமிழக மக்களை நம்பி. அதற்கு ஆரம்பமே கடந்த 24 மணி நேரம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியோடு மக்கள் ஆதரவு கொடுக்கிறாங்க. நாங்கள் மே கடைசி வரை இதை வச்சிருக்கோம். அதற்கு முன்பாகவே 1 கோடி கையெழுத்து என்பதை எங்களுக்கு கிடைத்துவிடும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.